ராகு ஒரு நிழல் கிரகம், மனக்குழப்பம் மற்றும் தீவிர ஆசைகளை உருவாக்குகிறது. இது இருக்கும் வீட்டில் மனம் அதீத கவனம் செலுத்தும். ராகுவின் ஆதிக்கம் அரசியல், தொழில்நுட்பம், ஊடகம் போன்ற துறைகளில் சிறந்தது. ராகுவின் தாக்கம்: ராகு இருக்கும் வீட்டின் மூலம் வெற்றியோ அல்லது குழப்பமோ ஏற்படலாம். இது பகுத்தறிவு கொண்டது அல்ல, வினோதமானது, சுயநலமானது மற்றும் துணிச்சலானது. வளர்ச்சியின் வீடுகளில் ராகு 3, 6, 10, 11. 3ஆம் வீடு பேச்சுத்திறன், எழுத்தாற்றல், சமூக ஊடக செல்வாக்கு அதிகரிக்கும். 6ஆம் வீடு எதிரிகளை வெல்ல உதவும், ஆனால் ஆரோக்கியம், கடன் சிக்கல்கள் வரலாம். 10ஆம் வீடு புகழ், அதிகாரம், தலைமை பொறுப்புகளை நாடும் ஆசையை தூண்டும். 11ஆம் வீடு சமூக தொடர்புகள், லாபம், வெளிநாட்டு தொடர்புகளை அதிகரிக்கும். ராகுவின் பலனை மாற்றும் காரணிகள்: ராசி மற்றும் நட்சத்திரத்தை பொறுத்து ராகுவின் பலன் மாறும். காற்று ராசிகள் புத்திசாலித்தனம், பூமி ராசிகள் நிதானம், நீர் ராசிகள் உணர்ச்சிவசப்படுதல், நெருப்பு ராசிகள் மிகுந்த ஆசை. நட்சத்திரங்கள்: திருவாதிரை புரட்சிகர மனப்பான்மை, சுவாதி சுதந்திர விருப்பம், சதயம் மர்மம், சிகிச்சை, அறிவியல் ஆராய்ச்சி. தசா காலங்களில் ராகுவின் விளைவு: ராகு தசையின் போது ராகு இருக்கும் வீட்டின் தாக்கம் அதிகமாகும். ராகுச்சந்திரன் உணர்ச்சி குழப்பம், ராகுச்சனி பொறுப்பு, மன அழுத்தம், ராகு குரு ஆன்மீக மாற்றம். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் ராகுவின் ஆற்றலை சமநிலைப்படுத்த முடியும். ராகு புதுமை மற்றும் மாற்றங்களுக்கான வாய்ப்பையும் அளிக்கிறது. அதன் ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் சாதாரண நிலையை மீறிய வெற்றியை அடையலாம்.